இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை ஒரு கொத்து, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தட்டில் தான் இது பாருங்க, மினி இட்லி இது. இந்த தட்டில் நம்ம எண்ணெய் தடவி இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதில் எல்லாத்துலேயும் இதை தடவி வச்சுக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டேன் நான். இப்போ இதில் இட்லியை ஊற்றிக்கிறேன். இது இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம இட்லி அது சுட்டு அதில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸ் மாதிரி போட்டு கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த தட்டு தான் வேணும்னு தேவை கிடையாது. இந்த தட்டு இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, பெரிய தட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். ஆமாம், நம்ம எப்பயுமே இட்லி குண்டானில் போடுற இட்லியே கூட அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஊற்றி வச்சிடறேன். அதே மாதிரி இதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இட்லி வெந்துடுச்சான்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதை நான் இறக்கி வச்சுட்டு எடுத்துடுறேன். இதை பாருங்க, இட்லி எடுத்துட்டா சூப்பராக வந்துருக்குது. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ உளுந்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா இதை சிவப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். ப்ரௌனாக ஆயிடுச்சு. கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ பொடியும் போட்டுக்கிறேன். நல்லா பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அந்த எண்ணெயிலேயே. இப்போ இட்லியை போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ வந்து மேலே கடைசியாக போடுவேன். இப்போ வந்து இதை போட்டு விட்டுருவோம். பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நான் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து போடுறதுனால அது ஆயிலில் கடி வர்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.